மோர் குழம்பு செய்யும்போது வெறும் மோர் குழம்பாக வைக்காமல் வெள்ளரிக்காய், அதாவது நார்மல் வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாம், மலபார் வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வதக்கிட்டு செய்யும்போது மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு. அதே மாதிரி வெண்டைக்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மோர் குழம்பு வச்சிங்கன்னா இந்த குழகுழப்பு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாகவும் வதக்கி வச்சுட்டு மோர் குழம்பு கூட அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்பு. அடுத்தது ரோஸ்ட் ஒன்று பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வட்டமாக அதாவது ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்ட்ரிப் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழகுழப்பு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா கிறிஸ்பாக வரத்துக்கு தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தனித்தனியாக வருது நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறமா நல்லெண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மொறுமொறுன்னு சேப்பங்கிழங்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும்.